சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முன்னாடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் கூப்பிட்டு இந்த பியூ சியூ விவிபேட் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் விவிபேட் இது மூணும் வந்து சென்ட்ரல் வேர் ஹவுஸ் சிந்தாரிப்பேட்டை இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ்ல இருந்து 16 கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கு அனுப்பக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் மூலமாக எந்த மிஷின் எந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கு போகணும் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில். அந்த லிஸ்ட்டுமே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய நாமினிஸ், அவங்களுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்னைக்கு 8 கான்ஸ்டிடியூவன்சிஸ்க்கு அந்த பியூ சியூ விவிபேட் சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, ஆர்கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எக்மோர் இந்த 8 தொகுதி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போதுமான பியூ சியூ விவிபேட் பிளஸ் ரிசர்வ் மிஷின் சேர்த்து 20% வந்து பியூ சியூ ரிசர்வ் கொடுத்துருக்கோம், 30% விவிபேட் ரிசர்வ். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வந்து மொபைல் ஆப்பில் ஸ்கேன் பண்ணி அந்த ரேண்டமைஸ் பண்ணும்போது என்ன நம்பர் என்ன தொகுதிக்கு போகுதுன்றத ஃபர்ஸ்டே முன்கூட்டியே கொடுத்துருக்கோம். அது அவங்க முன்னிலையில் ஸ்கேன் பண்ணி அந்த தொகுதிக்கு போகிற அந்த வெஹிக்கிளில் இன்னைக்கு லோடிங் பண்ணி இப்போ எக்மோர் கான்ஸ்டிடுவன்சி முதல்ல இப்போ மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மயிலாப்பூர் இஸ் லோடிங். இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் 16 கான்ஸ்டிடுவன்சி 8 கான்ஸ்டிடுவன்சிஸ் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து எங்களுக்கு மேசிவாக ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஆஃப் போலிங் பர்சனல் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. 19,500 பீப்புள் நாளைக்கு ட்ரைனிங் எடுக்க போறாங்க 16 கான்ஸ்டிடுவன்சிஸ்லுமே. ஸோ செகண்ட் பேட்ச் மீதமுள்ள 8 கான்ஸ்டிடுவன்சிக்கு இந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட், இந்த மிஷின்ஸ் மூவ் பண்றது கம்மிங் சண்டே அன்னைக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இந்த டுடே அண்ட் சண்டே அந்த 2 நாளைக்குள்ள 16 தொகுதிகளிலையும் உள்ள அதே மாதிரி ஸ்ட்ராங் ரூம்ஸ் ரெடியா இருக்கு. 16 கான்ஸ்டிடுவன்சில அவருடைய கண்ட்ரோல்ல அங்க ஸ்ட்ராங் ரூம் தயாரா இருக்கு. அங்கேயும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வெஹிக்கிள் அங்க போன உடனே அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில் சீலை உடைச்சு அந்த ஸ்ட்ராங் ரூம் சீலும் திறந்து உள்ள அவங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க முன்னாடியே சீல் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போலுக்கு பிஃபோர் டே தான் ஓபன் பண்ணி எந்த கான்ஸ்டிடுவன்சில இருந்து எந்த ஸ்டேஷனுக்கு போதோ அந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட் டே பிஃபோர் போல் தான் அடுத்து மூவ் ஆகும். அடிஷனலா கூடுதலா எவ்வளவு எடுத்துக்கணும் சார்? இவிஎம் மிஷின் அங்க ரிப்பேர் ஆயிடுச்சு இல்ல ஒர்க் ஆகலைன்னா இவிஎம் மிஷின் விவிபேட் எவ்வளவு எடுத்துக்கணும்? எப்படி துப்பாக்கி இந்திய இல்ல ஆல்ரெடி நம்ம வந்து அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்னு ஒன்று பண்ணோம். இது வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஸ்டேஜ். டிசம்பர் 3rd வீக்ல இருந்து ஜனவரி 2nd வீக் வரைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்னு சொல்லிட்டு எல்லா மிஷினையும் திறந்து ஆன் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி போயிருக்கா இல்ல மால் ஃபங்க்ஷன் இருக்கான்னு ஃபுல்லா பார்த்துட்டு அது எஃப்எல்சி ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி மேல போட்டிருக்கோம். அந்த எஃப்எல்சி ஓகே பண்ண மிஷின்ஸ்ல இருந்து தான் இன்னைக்கு கான்ஸ்டிடுவன்சிக்கு மூவ் ஆகுது. இப்போ பியூ வந்து ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 200 பியூ வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்க வந்து 240 பியூ அனுப்பிச்சு வைக்கிறோம். அதே மாதிரி விவிபேட் பொறுத்த வரைக்கும் 30% எக்ஸ்ட்ரா 200 விவிபேட் வேணும்னு சொன்னாங்கன்னா 260 விவிபேட் கொடுத்துருக்கோம். ஸோ போதுமான அளவுக்கு ரிசர்வ் மிஷின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்கேஸ் போலிங் டேட்ல ஏதாவது மிஷின்ஸ் மால் ஃபங்க்ஷனா இருக்கு இல்ல மார்க் போல் எரேஸ் பண்ணா விட்டுறாங்க, வேற ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணா கூட சர்ப்ளஸ் மிஷினை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு மிஷின்ஸ் கையில் இருக்கு. சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல தவிர தனியார் இடங்கள் இருக்கிற ஹோட்டல்ல அரசியல் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி இருக்கா? அதுக்கு அனுமதி வாங்குறது இல்ல எலெக்ஷன் கேம்பெயின் சம்பந்தமா ஏதாவது நீங்க இப்போ வந்து நான் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பண்ற மாதிரினா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பிரைவேட் பிளேஸ்ல அவங்க நான் பொலிட்டிக்கலா பண்ணிக்கலாம். ஏதாவது பொலிட்டிக்கலா ஒரு ஈவெண்ட் பண்ணீங்கன்னா சஸ்பிஷன் வந்து இன்டியூஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அங்க ஏதாவது டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் இல்ல யாருக்காவது விநியோகம் பண்ணுவாங்கன்ற சஸ்பிஷன் வர்றதால பொலிட்டிக்கல் டோன் இருந்தாலே சுவிதா போர்ட்டல் அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கி பண்றது ஆல்வேஸ் பெட்டர். 48 ஹவர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணணும். இல்ல மறுக்கப்படல. இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்பீல் ஃப்ரம் சென்னை டியூ என்னன்னா, அதாவது இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த நாள்ல இருந்தே சுவிதா போர்ட்டல் அப் ஆயிடுச்சு. ஸோ எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரா இருந்தாலுமே தனிநபர் கூட ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பண்ண விரும்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்சிக்காரரை கூப்பிட்டு பண்ண விரும்புறாருன்னா கூட இந்த சுவிதா போர்ட்டல் வந்து அப்ளை பண்ணணும். 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அவங்க சப்போஸ் ஸ்டேஜ் ஏதாவது போட போறாங்க, பெரிய பிரம்மாண்டமா பண்ண போறாங்கன்னா பிடபிள்யூடி உடைய சர்டிபிகேஷன் இருக்கணும். அவங்க செலக்ட் பண்ற பிளேஸ் வந்து டிராபிக் ஆங்கிள் பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாத மாதிரி போலீஸ் என்ஓசி வேணும். ஸோ அப்போ ஆர்ஓ கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வருதுன்னா அவர் அது வந்து காவல்துறையுடைய தடையின்மை சான்று இல்ல பொதுப்பணித்துறை தேவைப்பட்டால் துறை கிட்ட வாங்கிட்டு எல்லாமே ஓகேனா கொடுப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரேலி போறோம்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கான புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அந்த போர்ட்டல் இப்போ லைவா தான் இருக்கு. நிறைய அப்ளை பண்றாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். சம் கேஸ் வந்து என்ஓசி காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பாக்கி அப்ளை பண்ண கொடுக்கறது இல்ல. அதை ரிஜெக்ட் பண்றோம். ரிஜெக்ஷனுக்கான காரணமும் சொல்லிடுறோம். இப்போ ஆர்ஓ வந்து ஒரு அப்ளிகேஷன் வருது
ஏதோ காரணங்களால கொடுக்க முடியலன்னு சொன்னார்னா அந்த ஆன்லைன் போர்ட்டல்லே வந்து டியூ டு த ரீசன் கொடுக்க முடியலன்னு போட்டுருவாரு. அது அப்ளிகண்ட் லாகின்ல வந்து விழுந்துரும். இட்ஸ் கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் இஸ் இன் பிளேஸ். விஜய் விவகாரத்துல ஆர்ஓவே முடிவு எடுத்தாங்க. எல்லாமே ஆர்ஓ தான். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்ட உடனே எல்லாமே ஆர்ஓ தான் அனௌன்ஸ் பண்ணணும். ஆர்ஓ தான் அனுமதி கொடுக்கணும். பட் அப்ளிகேஷன் போட்டு அந்த ஆர்ஓக்கு போனதுக்கு அப்புறம் கன்சர்ன் துறையோட என்ஓசி வாங்கிட்டு ஆர்ஓ வில் ப்ராசஸ் த அப்ளிகேஷன். 40 கொடுத்த உடனே கொடுத்துருல. எவ்ரிதிங் இன் ஆர்டர்னா உடனே கொடுத்துருவாங்க. சம்டைம் ஈவன் 3 hours 4 hours ஆல்சோ we are giving. பட் டாக்குமெண்டேஷன் நிகழ்ச்சி நடைபெற தொடர்ச்சியா சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ஓசி வந்து கொடுக்கறதுல கால தாமதமா கொடுத்ததுனால இந்த they can bring it to knowledge கொண்டு வரலாம். என்ஓசி கொடுக்கிறது தடங்கல் இருந்தா they can inform the DEO we are here. மேனுவல் கிடையாது. பெட்டிஷன் கொடுத்தா அது கொடுத்தாலும் எதுவுமே நடக்காது. பெட்டிஷன் கொடுத்தாலுமே வாங்கி வச்சுப்பாங்க. பட் they have to come through சுவிதா போர்ட்டல். ஆன்லைன்ல வரணும். வேட்பாளர்கள் அப்படி இருக்கிறவங்க விஜய் அந்த மாதிரி நடிகர்கள் இருக்கிறவங்க வேட்பாளர்கள் கூடுதல் அந்த பிரச்சாரம் அப்ப பொது மக்கள் கூடுற இடத்துல கூடுதலா பாதுகாப்பு இருக்குமா? ஏன்னா வந்து ஏற்கனவே பல அசம்பாவிதங்கள் இல்ல போலீஸ் பந்தோபஸ்த் பொறுத்த வரைக்கும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து அந்த நீட் என்ன இருக்குன்றத பார்த்து டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து பப்ளிக் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சேம் டைம் ஸ்டார் கேம்பெயினர்ஸோ அவங்களுக்கு எந்த நியூசன்ஸ் இல்லாத வகையில கண்டிப்பா போலீஸ் பந்தோபஸ்த் கொடுப்பாங்க. டெஃபினட்டா வேட்பாளர்கள் இப்ப ரோட் ஷோ நடத்துறது எல்லாமே சேம் தான். ரோட் ஷோ, கேம்பெயின், நீங்க பப்ளிக் மீட்டிங் எல்லாமே எவ்ரிதிங் இந்த போர்ட்டல்ல எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. அது ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டாங்கன்னா டாக்குமெண்ட் பக்கா வந்ததுன்னா we will immediately process the applications. Thank you. Just a minute. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.